அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இவ்வளவு அகலமான திரையில், இவ்வளவு நீளமான மேடையில் ஃபஸ்ட் டைம் 30 சேர் போட்டு இவ்வளவு பேரை உட்கார வச்சு அழகு பார்த்த இந்த யாருடா மகேஷ் டீமுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட போய் படம் பார்த்தாலே படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்காக நான் உள்ளே வரும்போது ஒருத்தரை பார்த்தோன்னே ஏதோ போலீஸ் பாதுகாப்பு இருக்கு போல இருக்கு. படத்தில் வேற சில சர்ச்சைக்குரிய டைலாக்ஸ்லாம் இருக்கு. அதனால அது யார் தெரியுமா? நம்ம நிக்கில் முருகன் தான். அவர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்காருன்னு முதல்ல நான் நினச்சேன். அவர் போடுற ஷர்ட்லாம் ஒரு ஸ்டைலாக இருக்கும். கமல் சார்ட்ட உதவியாளராக இருந்தாலும் கமல் கூட இவ்வளவு டிசைன் ஷர்ட் போட்டு நான் பார்த்ததில்லை. சினிமா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அவரை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஏன் ஒளியிறீங்க? வெளியே வாங்க. பார்த்தீங்களா? இதை ஷர்ட்டுன்னு சொல்லுவீங்களா, ஜாக்கெட்டுன்னு சொல்லுவீங்களா? இந்த டைட்டிலை பற்றி சொல்லும்போது யாருடா மகேஷ்ங்கிறது சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டான டைட்டில் பிடிச்சிட்டாங்கன்னு. அது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கங்கை அமரன் சார் ஒரு டைட்டில் சொன்னார். அப்போ யாரும் அதை வைக்கல, என்கிட்டே சொன்னார், விவேக் ஒரு அருமையான டைட்டில் இருக்கு. என்ன டைட்டில் சார்னு? முருகன் ரொம்ப நல்லவன், புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் கோவக்காரன். இது டைட்டில். முருகன் ரொம்ப நல்லவன், புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் கோவக்காரன்னாரு. அண்ணா என்னன்னு கதை ஆரம்பிக்கிறீங்களான்னு? இல்லைப்பா இதான் டைட்டில்னாரு. முடியும் போது இன்டர்வல் வந்துருமேன்னு இவ்வளவு இல்லை டைட்டில் வைக்கிறீங்க என்ன அப்படிலாம் சொல்லி அவர் ஆஃப் பண்ணிட்டோம். அப்போவே அவர் ஒரு வித்தியாசமான டைட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டவர்கள். ஸோ அப்பப்போ எல்லாருமே செய்ய தயங்குவார்கள். எப்போ தெரியுமா ட்ரெண்ட் செட்டிங் ஸ்டார்ட் ஆகும்? மற்றவர்கள் தயங்கி கொண்டிருக்கும் போது ஒருவன் செய்கிறானே, அப்பதான் ட்ரெண்ட் செட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அந்த ட்ரெண்ட் செட்டிங் தான் இந்த யாருடா மகேஷ்ல நான் பார்க்குறேன். டைட்டில் பார்த்தோன்னே கொஞ்சம் அங்கங்கே நிறைய அடல்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. கொஞ்சம் வசனங்கள் நிறைய இருந்தது. ஐயோ லேடிஸ்லாம் இருக்காங்களே, இது எப்படி தேட்டரில் ஓப்பனாகவே சொல்கிறாங்களே, படம் வரைந்து பாகம் குறிக்கிறாங்களே, இது எப்படி தேட்டரில் லேடிஸ்லாம் தாய்க்குலங்கள்லாம் வருவாங்களே எப்படின்னு நினச்சேன். ட்ரெய்லர் முடிஞ்சோடனே நம்ம ரம்யா மைக்கை பிடிச்சி சூப்பர் ட்ரெய்லர்னாங்க. அப்ப பொண்ணுங்களுக்கு இப்ப டபுள் மீனிங் தான் பிடிக்குதுன்றதை இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி சார் வந்தாங்க, பட்டியல் சேகர் சார் வந்தாரு. அவருக்கு டோட்டல் படத்துல பிடிச்சதே அந்த வார்த்தை தானா. ஆக அந்த ஏஜ் குரூப்பும் அதைத்தான் ரசிக்குது, இந்த ஏஜ் குரூப்பும் அதைத்தான் ரசிக்குதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ கரெக்டா ட்ரெண்ட் தெரிஞ்சு அவங்க படம் எடுக்கிறாங்கன்றதை நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. பார்த்தீங்க அதே மாதிரி நமக்கு எப்போவுமே இந்த யூஎஃப்எக்ஸ் அது சூப்பராக அந்த உஸ்மான் சார் உட்காந்துருக்கிறாரு. அவர் உஸ்மான் ஃபயாஸ், அவருக்கு பக்கத்தில் இருக்குது அவங்க சன்னு உஸ்மான் ஃபஹீத். இந்த மேடையை கரெக்டாக பிரிக்கிறாங்க ரெண்டா. இது நார்த் உஸ்மான், அது சவுத் உஸ்மான். எங்களுடைய மச்சான் படத்துக்கும் அவர் தான் பாய் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த கியூப் ஐட்டங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்முடைய பலத்த கரகோஷத்தை உஸ்மான் ஃபேமிலிக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். யாருடா மகேஷ் அப்படிங்கிறது ஒரு திமிரான டைட்டில் மாதிரி இருக்குது. யாருடா மகேஷ்ங்கிறது வாடா போடான்னு. பட் இளமையும் திமிரும் ஒன்னோட ஒன்று ஒட்டி பறந்த சூர்யா மாதிரி பிரிக்கவே முடியாது. ஸோ அதனால் இப்போ நம்ம யூத்தில் இருக்கும்போது, யூத்னா நான் OYOUTH தான் சொல்கிறேன். ஸோ யூத்தில் இருக்கும்போது பேசுகிற வசனங்கள் வேறு, அதே வசனங்கள் வயசாகும்போது வேறு மாதிரி மாறும். இப்போ உதாரணமாக யங்காக இருக்கும்போது நான் யார் தெரியுங்கள அப்படின்ற டைலாக் வரும். அவனுக்கே வயசாகி கொஞ்சம் டொல்த்தி ஆகி அந்த அவளாகி நொந்து நூடுல்ஸ் ஆகி
வயசான காலத்தில் அதே டைலாக் வேற மாதிரி மாறும். நான் யார் தெரியுங்களே அப்படின்ற டைலாக்கு வர்றது யாரு தெரியலையே அப்படியே ஜம்பிள் ஆகுது. நான் யார் தெரியலன்றத வர்றது யாரு தெரியலேன்றான். இந்தியன் சுகன்யா மாதிரி ஆயிடும் யாரு. ஸோ அதனால இளமைக்குத்தான் அந்த திமிர் இருக்க முடியும். அது வரவேற்கக்கூடிய ஒரு திமிர் தான். இந்த யூனிட்ல அவங்க வித்தியாசமான அந்த காட்சிகளும் பாடல்களும், ஒரு யங் டீம், ஒரு இளைஞர்களின் ஒரு புதிய டீம் புதுசாக புறப்பட்டு வருது. அதற்கு நிச்சயமாக நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிக்கணும். அதே மாதிரி இளைஞருடைய வரவேற்பு சினிமாவை அப்பப்போ வழிநடத்தி செல்வது அப்பப்போ உள்ள இளைஞர்கள் தான். டோட்டல் ஆடியன்ஸில் யார் யூத்தோ அவங்க தான் அப்பப்போ உள்ள சினிமாவை டிசைட் பண்ணுறாங்க. அது நம்மளால் மறுக்க முடியாது. ஆனாலும் தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, இடக்கரடக்கல் அப்படின்னு. இந்த இடக்கரடக்கலுக்கு மீனிங் என்னென்னா, எதை வெளியில் சொல்வது, சபையில் எதை சொல்வது, எதை சொல்லக்கூடாது அப்படின்ற இலக்கணங்கள்லாம், இலக்கணமும் வரி வடிவமும் கரெக்டான இலக்கண சூத்திரங்களும் அடங்கிய ஒரு அற்புதமான 5000 வருடங்களுக்கு மேலான தொன்மையான மொழி உலகத்தில் ஒன்று உண்டென்றால் அது தமிழ் தான். நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு தான் அந்த வரலாறு உண்டு. ஆல்ரெடி பிளான்டு ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ்னா, வெல் கன்ஸ்ட்ரக்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு லாங்குவேஜ்னா நம்முடைய தமிழ் மொழி. அதில் இடக்கரடக்கல் அப்படின்னு ஒரு ஐட்டம் வருது. அது என்னென்னா, எதை சபையில் சொல்லலாம், எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையில நீங்கள் சொன்ன அந்த ரேண்டி, அதுக்கு ஈக்குவலாக ஒரு வார்த்தை வச்சுருக்கீங்க இல்லையா? அதை நம்ம என்ன சொல்லணும்னா, கால் கழுவி வந்தேன் அப்படி தான் சொல்லணும். அந்த ஆர்கன் பேரையே சொல்லக்கூடாது. வாய் கொப்பளிக்கிறது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, வாய் பூசி நின்றேன், அந்த வார்த்தையால் தான் அதை குறிப்பிடன்னு சொல்கிறாங்க. பட் அப்பப்போ இலக்கணங்களை மீறி வருவது தான் புதிய கலை வடிவம். அதை இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எப்படி வரவேற்பு, அது ஹியூமர்னு பார்த்துட்டு போயிட்டா நோ ப்ராப்ளம், ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடலாம். பட் இது சென்சார் ஆன ட்ரெய்லர் தான் நினைக்கிறேன் இல்லை சார்? சென்சார் ஆன ட்ரெய்லர், இன்னொரு சென்சார் இருக்கா? இல்லை இல்லை. ஓகே. ஸோ அதனால் நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, இது சுவாமி விவேகானந்தருடைய 150வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான தருணம். சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், எங்கே வச்சு சொன்னார்? அவர் சொல்கிறார், அவர் இந்தியாவின் வட இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இந்தியாவை பயணம் செய்துவிட்டு இந்திய இளைஞர்கள் அத்தனை பேரையும் பார்த்துவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொல்லுமா? இந்த மண்ணிலிருந்து 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். அது எந்த இடம் தெரியுமா? தமிழ்நாட்டிலே, சென்னையிலே, மெரினா பீச்சில் சொன்னார். இந்த வார்த்தையை அவர் வேறு எங்கும் சொல்லவில்லை. அப்ப இளைஞர்கள் மேல், இந்திய இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார் என்பது அதன் மூலமா நமக்கு தெரியுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இளைஞர் பட்டாளம் இந்த புதிய முயற்சியில் இறங்கி இருக்குது. இதோட சாங்ஸ், இதோட ஹியூமர், இதோடைய மியூசிக், அப்புறம் இதோடைய ஃபோட்டோகிராஃபி எல்லாமே புதிய பரிமாணத்தில் மக்கள்கிட்ட போய் சென்று பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படம் முடிஞ்சோடனே யாருடா மகேஷ் எடுத்த, யாருடா மதன் அப்படின்னு எல்லாரும் கேட்குற மாதிரி இதோடைய வெற்றி அமையணும்னு சொல்லி ஜே அன்பழகன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.